லூக்கா நற்செய்தி 23:42. பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2 கள்வர்களிலே ஒருவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கின்றான், ஜெபிக்கின்றான். தன்னைத்தானே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர், தன்னைத்தானே உயர்த்துகிறவர் தாழ்த்த பெறுவர். ஆண்டவர் இயேசு அவனுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதிலும் கொடுக்கிறார். ஆக நாமும் ஆண்டவர் இயேசு முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். லூக்கா 18:13. வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாக என் மீது இறங்கியருளும் என்றார். வரி தண்டுபவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு ஜெபிக்கின்றார். ஆண்டவர் இயேசு அவருடைய ஜெபத்தை கேட்கின்றார். தாவீது ஆண்டவர் முன்பாக இவ்வாறு சொல்லுகின்றார். 2 சாமுவேல் 7:18. பின் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார், என் குடும்பம் யாது என்று இவ்வாறு தன்னை தாழ்த்தி கொண்டு சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுதான் நமக்கு அரசர், அவர்தான் நமக்கு ராஜா. ஆண்டவர் இயேசு நம்மை ஆள்வதற்கு, வழிநடத்துவதற்கு, அரசாள்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் ஆண்டவர் அவர்களை வழிநடத்த, அவர்களை ஆசீர்வதிக்க அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. ஆதலால் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இயேசுதான் நமக்கு கடவுள், அரசர். He is the King of Kings and Lord of Lords என்கின்ற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை நாம் தாழ்த்துவோம்.